பேராசை பிடித்த காக்கா. முன்னொரு காலத்துல ஒரு புறா ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. மரத்துக்கு மேல இருக்க ஒரு கூட்டுல இருந்துச்சு. அந்த புறாவோட மரத்துக்கு பக்கத்துல ஒரு கிச்சன் இருந்துச்சு. அந்த கிச்சன்ல இருந்த சமையல்காரருக்கு புறாவை ரொம்ப பிடிச்சது. நிறைய தடவை புறாவுக்கு சாப்பிட தானியங்களும் கொடுத்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. புறா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு. அதோட வீட்டை அதுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்திலேயே இருந்த இன்னொரு மரத்துல ஒரு காக்கா இருந்துச்சு. காக்கா ரொம்ப சோம்பேறியாவும் அடிக்கடி மக்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். காக்கா ரொம்ப சோம்பேறியா இருந்ததுனால மத்த பறவைகளோட கூட்ட கலைச்சுக்கிட்டு அப்புறம் மத்த பறவைகள் சாப்பாடை எடுக்க முயற்சி பண்ணும். ஒரு நாள் காக்கா புறா கிச்சன்ல இருந்து சாப்பாடு வாங்குறத பாத்துச்சு. அது அந்த சமையல்காரர் புறாவை நல்ல விதமா பாத்துக்கிறத பார்த்து அது போல அதுக்கும் கொஞ்சம் வேணும்னு நினைச்சது. அது ஒரு அழகான காலை நேரம். புறா தனக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டே தன் கூட்ட சுத்தம் பண்ணிட்டு இருந்துச்சு. தன்னோட கூட்டுக்கு புதுசா குச்சிகளை எடுக்கும் போது அதோட கால் சில கிளைகள்ல மாட்டிக்கிச்சு. அதிலிருந்து தான் காலை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல ஒரு கருப்பு காக்காவை பாக்குது. ஹாய் ஃப்ரெண்ட், நீ அங்க மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணவா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுச்சு புறா. இல்ல நண்பனே, இரு, நான் உன்னை வெளியே எடுக்கிறேன். காக்கா கிளைகளை இழுத்து பிடிச்சதும் புறாவோட கால் லூஸ் ஆகி வெளியே வந்துச்சு. ரொம்ப நன்றி காக்கா. அப்ப புறா பறக்கணும்னு இருந்தப்போ காக்கா தான் நிறுத்துச்சு. ஏய், ஒரு செகண்ட் இரு, வேணும்னா நீ கூட எனக்கு ஒரு உதவி பண்ணலாம். அது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? சரி, கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். சூப்பர். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பொருளை ஷேர் பண்ணிக்குவாங்கல்ல. நான் கேட்டிருக்கேன் நீ ஒரு அழகான கூட்டுல இருக்கேன்னு. வா, நம்ம அங்கேயே போலாம். புறா கொஞ்சம் யோசிச்சுது, அப்புறம் ஒத்துக்குச்சு. அவங்க மேல பறந்து போய் காக்கா அந்த கூட்டை பார்த்ததும் அப்படியே மை மறந்து பார்த்துச்சு. காக்கா அந்த பெரிய அழகான கூட்டுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கூட்டை தன்னை சொந்தம் பண்ணிக்கணும்னு யோசிச்சுது. புறா காக்கா கிட்ட நீ இங்கேயே இருந்து நேரத்தை என் கூட செலவிடலான்னு சொல்லுச்சு. விளையாட்டு, மக்கள், புதுசா வந்த பொருட்கள்னு மத்த விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சாப்பாட்டு நேரம் வரும்போது காக்கா தன்னோட சாப்பாட்டை சொந்தமா பாத்துக்கணும்னு சொல்லுச்சு புறா. கொஞ்ச நாளா புறா எல்லா சாப்பாட்டையும் தனியா சாப்பிட்றத பார்த்து கோவப்பட்டுச்சு காக்கா. புறா தனக்கு சாப்பாட தினமும் கொண்டு வரணும்னு நினைச்சது. ஆனா புறா கொண்டு வராது. அது மட்டும் இல்லாம காக்கா இறைச்சி சாப்பிடும்னு நினைச்சது. ஆனா புறா கிச்சன்ல இருந்து தானியங்களை மட்டுமே கொண்டு வரும். காக்காவால சுத்தமா வெயிட் பண்ண முடியல. அதனால நேரா சாப்பாட்டை தேடி கிச்சன் நோக்கி போலான்னு முடிவு செஞ்சது. ஒரு மதிய நேரத்துல புகை வர வழியா காக்கா அமைதியா கிச்சனுக்குள்ள நுழைஞ்சது. அங்க சூடான கல்லுல மீன் சமைக்கிறத ஸ்மெல் பண்ணுச்சு. ஆனா அதால கொஞ்சம் கூட பொறுக்க முடியல. காக்கா முதல்ல கொஞ்சம் எடுத்துச்சு, அப்புறம் இன்னொன்னு எடுத்துச்சு. அப்படியே பேராசையில மொத்த மீனையும் எடுக்க முயற்சி பண்ணுச்சு. அப்படி எடுக்க ட்ரை பண்ணும்போது மொத்த பிளேட்டும் கீழே விழுந்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டு உடனே கிச்சனுக்கு ஓடி வந்தாங்க. காக்கா பயத்துல ரொம்ப நடுங்கி தப்பிச்சு போக ட்ரை பண்ணுச்சு. ஆனா அதுக்குள்ள அங்க இருந்த ஒரு சமையல்காரன் காக்காவை பிடிச்சிட்டான். இன்னொரு சமையல்காரன் ஒரு கிண்ணத்தை எடுத்து காக்கா தலைமையிலேயே ஒரு அடி போட்டான். அதனால குட்டீஸ், பேராசை ஒருத்தரா எப்படி முட்டாள்தனமா மாற வைக்குதுன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதா? இன்னும் நிறைய கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டீஸ்.